ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருந்துட்டு என்னமான ஒரு திருட்டு வேலை வந்து பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து சுடரை வந்து எப்படியுமே வந்து கையும் காலமாக வந்து மட்டைக்கு பிடிச்சா மட்டும்தான் வந்து கதிரேசா உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து அந்த இடத்துல வந்து செழிப்பாக வந்து நடத்த முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு முன்னொரு பொண்ணு வந்து யார் நிஷா ஒரு பக்கம் வந்து அந்த மேனேஜரை பிடிச்சிட்டு வந்து தொங்குறதோ, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேடி தான், நீங்களும் வந்து சொல்லவே வந்து தேவையில்ல. மேனேஜர்கிட்ட ஒரு கொட்டேஷனு, அதுக்கப்புறம் உங்கள் செக்ரட்டரி கிட்ட ஒரு கொட்டேஷனு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளும் வந்து உஷாராக தான் இருக்கா. கண்டிப்பாக வந்து அந்த கொட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கொட்டேஷன் மட்டும் அந்த பொண்ணை நம்பியோ அந்த மேனேஜரை நம்பியோ வந்து கொட்டேஷன் வந்து போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் வந்து எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடிச்சிக்கவே வந்து முடியாது. அதனால தான் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20-25 வருஷமாக வந்து இந்த தொழிலில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க கதிரேசன். மற்றபடி வந்து வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தால் வந்து நீங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து ப்ரூவ் பண்ணிக்க முடிஞ்சிருக்குமா? கண்டிப்பாக வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. அந்த லெவலுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஒரு விஷயத்த வந்து நம்ம பக்கம் வந்து சாத்தியம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டிங்கன்னா இறங்கி வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து ஆப்போசிட்டாக வந்து மாற்றிட்டாங்க. நம்ம சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் நீங்கள் வந்து தீபா கிட்ட வந்து ஒரு கொட்டேஷன் ஃபைலை வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் ஃபைலை வந்து போட்டு சொல்லியிருந்தீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து என்ன பண்ணியிருந்தோம், அந்த மாடலை வச்சு நீ வந்து ஒரு கொட்டேஷன் வந்து போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தீபாவும் வந்து கொண்டு வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து வச்சுருந்தீங்களே, அதை வந்து யார் வந்து ஆட்டிய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ப்ரோமோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடர் தான் வந்து பயங்கரமான ஒரு கேடி வேலையை வந்து பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து டாக்குமெண்ட்டாக வந்து ரகுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரகு வந்து சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க போகிறதில்ல. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு கொட்டேஷனை வந்து ரெடி பண்ணி நாங்களும் வந்து இதே மாதிரி வந்து இதோட கம்மியாக வந்து நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷனை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இவனுக்குள்ளே வந்து இவ்வளோ வந்து மூளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தோடு வந்து கதிரேசனும் இல்லை வந்து கதிரேசனே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்விஸ்ட்டும் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு மாடலை வந்து கொடுத்து யார்கிட்ட வந்து இன்னொரு கொட்டேஷன் வந்து ரெடி பண்ண சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்கிட்டே வந்து கொடுத்து ஒரு கொட்டேஷன் வந்து கடைசி நேரத்தில் வந்து மாப்பிள்ளை இப்படி தான் மாப்பிள்ளை கொட்டேஷன் எல்லாம் வந்து அவுட் ஆகிடுச்சு, நான் போட்ட பிளான் எல்லாத்தையுமே வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து இந்த டெண்டரை வந்து நாம் வந்து மறுபடியும் வந்து டேக் ஓவர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கே வந்து இந்த பொறுப்பை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு முழு நம்பிக்கை வந்து இருக்குது. விஜய்க்கு மட்டும் கொடுத்தாருன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா சொட்டுக்கு போடுற நேரத்தில் வந்து ஒரு கொட்டேஷனை வந்து போட்டு அப்படியே பயங்கரமாக வந்து என் மாப்பிள்ளடா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து எல்லா வேலையும் வந்து முடிப்பார். ஆனால் உங்கள் மாப்பிள்ளை வந்து ஓகே எல்லா வேலையும் வந்து முடிப்பாங்க. ஆனால் உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து அந்த வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்க பார்த்தியா, அவள் தானே வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணம். அவளை வந்து எப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க? அவளை வந்து மொத்தமாக இப்படி சொட்டுக்கு போடுற நேரத்தில் வந்து தூக்கி வந்து அப்படியே வந்து வெளியே வந்து போட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து மல்லி வந்து கிட்டத்தட்ட வந்து நெருங்கிட்டாங்க. ஒரு டேப்லெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த டேப்லெட்டை வந்து பாலில் வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொடுத்தான்னா வந்து அவங்களுடைய நார்மல் பிஹேவியர் வந்து என்னவோ அதை வந்து காட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொன்னார். அதை வந்து இன்றைக்கி வந்து மல்லி வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அப்படியே அறக்க பறக்க வந்து இந்த டைமுக்குள்ளே வந்து கொடுக்கணும், அந்த டைமுக்குள்ளே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டேப்லெட்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் மனோகருக்கும் வந்து தெரில, விஜய்க்கும் வந்து தெரியாது, அன்னபூர்ணிக்கும் தெரியாது, கதிரேசனுக்கும் தெரியாது, நம்ம மல்லி வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணாங்க, நல்ல ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. எப்படியோ வந்து அந்த டேப்லெட்டை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டேப்லெட்லேருந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து அந்த உண்மையை வந்து வெளியே வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டேப்லெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரமான ஒரு இதில் வந்து பாதுகாத்து அதை வந்து பாலில் வந்து போட்டு அவங்களுடைய சுயரூபத்தை வந்து வெளியே வந்து கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து தெளிவாக வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதையுமே வந்து மோப்பம் பிடிச்சிருவாங்க. எப்படியாச்சும் வந்து மோப்பம் பிடிச்சிட்டு இப்போ என்ன வந்து இந்த நேரத்தில் வந்து வெளியே வந்து எங்கேயோ வந்து போயிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் மல்லி வந்து இந்த மாதிரி டைம்லலாம் வந்து எங்கேயுமே வந்து வெளியே வந்து போக மாட்டா. அதுவும் போயிருந்தாலே வந்து யார்கிட்டயாச்சும் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து உளறி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து நல்லா வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவள் வந்து எப்படி வந்து இந்த டைமில் வந்து வெளியே போகிறான்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்து போய் வரா. இவளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம மேலே வந்து பயங்கரமான ஒரு டவுட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவளை வந்து சும்மா வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவளை வந்து நம்ம வந்து கண்காணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம சுடர் வந்துட்டு பிளானை வந்து போடுறாங்க. என்ன தான் சுடர் போலி
தோழி ரேணுகாவாக இருந்தாலும் வந்து மல்லிக்கிட்ட வந்து உன் பருப்பு வந்து வேகாது. அதுவும் இல்லாமல் நீ வந்து மல்லியை வந்து சீண்டிக்கிட்டு இருக்க. மல்லி வந்து அந்த நகையை வந்து எப்படியோ வந்து லாபகமாக வந்து உங்ககிட்டேருந்து வந்து கையாண்டாங்க. அதுவே வந்து ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம். கதிரேசனும் வந்து அதை வந்து நம்பி என்னைக்கா இருந்தாலே அவளுக்கு வந்து கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டு ஏதோ ஒன்று போனால் போட்டுன்னு சொல்லிட்டு வந்து விட்டுருந்தா கண்டிப்பாக வந்து மொத்த நகையும் வந்து அம்பேலாம் வந்து போயிருக்கும். எப்படியோ வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனுக்கே வந்து அந்த நகையை வந்து திருப்பி வந்து கொடுத்தாங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து அவளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்து திரும்ப வந்து அதை வந்து எடுத்துக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயலை வந்து நம்ம மல்லி வந்து பண்ணாங்க. அது இல்லாமல் அவளுடைய பிட்டவே வந்து அவளுக்கு வந்து போட்டு சும்மா மொத்தமாக வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மல்லி வந்து தெளிவாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கை கொடுக்கறதுக்கு வந்து யாராச்சும் வந்து இருந்தாங்கன்னா, தெளிவான ஆள் மட்டும் இருந்தாங்கன்னா, நம்ம மல்லி வந்து இவ வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 100% வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவளுடைய ஹிஸ்ட்ரி பயோகிராஃபி எல்லாத்தையுமே வந்து எடுத்துருவாங்க நம்ம மல்லி இருந்துட்டு. ஸோ அதுக்கு வந்து மல்லிக்கு வந்து யாராச்சும் வந்து உறுதுணையாக வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.